வணக்கம் நண்பர்களே. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய அடுத்தடுத்த படங்கள் பத்திய ஒரு அப்டேட்டா நம்ம நேத்து வெளியிட்டு இருந்தோம். அடுத்தடுத்த 3 படங்கள். இந்த 3 படங்களுக்கு யார் இயக்குனராக நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறதுல முதல் படம், அதாவது 173வது படத்துக்கு தம்பி சிபி சக்கரவர்த்தி இயக்குனராக அறிவிக்கப்பட்டார். அதற்கான வேலைகளை அவங்க தொடர்ச்சியா பண்ணிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட ஸ்கிரிப்ட் ஒர்க் முடிகிற தருவாயில் இருக்கு. விரைவில் அந்த படத்துக்கான ஷூட்டிங் ஆரம்பிக்கப்படும். ஏப்ரல் மாசம் அதிகாரப்பூர்வமா படப்பிடிப்பு தொடங்குறாங்க. அதற்கு முன்பு ஒரு ஒரு ப்ரொமோ ஷூட் மாதிரி ஒண்ணு பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட்டா படப்பிடிப்பு போறாங்க. இது ஒரு அப்டேட். நேத்தே அதை சொல்லிட்டார். அடுத்த படம் 174. அந்த படத்துக்கு இயக்குனராக நெல்சன் அவர் தான் நியமிக்கப்பட்டிருக்காரு. அந்த படம் தான் ரஜினி கமல் இருவரும் இணைந்து நடிக்கிற படம் அப்படின்னு சொல்றாங்க. பட் இது அபிஷியல் கிடையாது. ஏன்னா இன்னும் அறிவிப்பு வரல. பட் 174வது படம் ஒண்ணு இருக்கு. இந்த படத்துக்கு இயக்குனரா இப்போதைக்கு நெல்சன் அப்படின்றாங்க. அது 175 174 அப்படிங்கிறது தெரியாது. இப்போ இந்த படத்துக்கான ப்ரொமோ ஷூட்டும் நடக்க போகுது அப்படின்னு சொல்றாங்க. இது எதுவுமே இன்னும் அதிகாரப்பூர்வமா அறிவிக்கல. 173 மட்டும்தான் அதிகாரப்பூர்வம். அதுக்கு அடுத்த படம் 175வது படம். இந்த படம் ரஜினியினுடைய திரை வாழ்க்கையில் மிக முக்கியமான படமா பார்க்கப்படுது. பிரம்மாண்ட படமாக உருவாகும் போது அப்கோர்ஸ் அவருடைய எல்லா படங்களுமே பிரம்மாண்டம் தான். ரஜினி இருந்தாலே அந்த படம் மிகப்பெரிய பிரம்மாண்டமான படம் தான். சோ இந்த படத்தை யார் இயக்குவாங்க அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. இந்த 3 படங்கள்ல 2 படங்களுக்கு இயக்குனர் டிக் ஆயிடுச்சு. 3வது படத்துக்கு யார் இயக்குனர் இப்படி வேணா வச்சுக்கலாம். இந்த முதல் படம் சிபி, அடுத்த 2 படத்துல ஒரு படத்துக்கு நெல்சன், இன்னொரு படத்துக்கு யார், இப்படித்தான் நம்ம அதை பார்க்கணும். ஏன்னா நெல்சன் எந்த படத்துக்கு வருவார் அப்படிங்கிறது, அது அவர் இயக்க போகிற படம் 174 75 அப்படிங்கிறது அபிஷியலா அனௌன்ஸ்மெண்ட் வரும்போதுதான் நம்ம அதை சொல்லணும். இப்ப அந்த இன்னொரு இயக்குனர் யார் அப்படிங்கிற கேள்வி இருக்கு. இப்ப இந்த 173க்கே சரியான இயக்குனர் அமையாம சில தினங்கள் காத்திருக்க வேண்டியதா போச்சு. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தும் சரி, கமல்ஹாசன். ஒரு சரியான இயக்குனர், ரஜினிக்கு பர்ஃபெக்டா இருக்கிற ஒரு இயக்குனர் அமையாம போயிடுச்சு. சுந்தர் சி விலகின உடனே ஒரு பெரிய ஒரு வாய்டு, ஒரு வெற்றிடம் மாதிரி ஆயிடுச்சு. என்னடா அது, ரஜினியை இயக்குறதுக்கு அப்போ இந்த லோகேஷ் கனகராஜ், நெல்சன் இந்த குரூப்பை விட்டு ஆளே இல்லைன்ற மாதிரி இருக்கேடா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி எழுந்துச்சு. அதன் பிறகு சிபி சக்கரவர்த்தி அனௌன்ஸ் பண்ண பிறகு மீண்டும் அடுத்தடுத்த படங்கள் பத்தி பேசுறோம். இந்த 175வது படம் அல்லது அந்த 74 75 இந்த படங்கள்ல இன்னொரு படத்துக்கான இயக்குனர் யார் அப்படின்னா, இப்ப நாம ஒரு பிளாஷ்பேக்கு போறோம். ஒரு 2 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு செய்தியாளர் சந்திப்பு ஒண்ணு நடக்குது. அதாவது ஜவான் அப்படின்ற ஒரு திரைப்படம் உலகம் முழுக்க பிரம்மாண்டமா ரிலீஸ் ஆகுது. இந்தியாவில் இதுவரை எந்த படமும் ரிலீஸ் ஆகாத அளவுக்கு அதிக திரையரங்குகள்ல அந்த படத்தை ரிலீஸ் பண்றதுக்கான ஏற்பாடுகள் நடந்துகிட்டு இருக்கு. இங்க சென்னையில படத்தினுடைய இயக்குனர் அட்லி அவர் செய்தியாளர்களை சந்திக்கிறார். அப்போ ஒவ்வொருத்தர்கிட்டையும் இணக்கமா பேசுறாரு. இப்போ நான் என்னையெல்லாம் பார்த்த உடனே, அண்ணன் உங்களை தான் நான் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன், நான் உங்க வீடியோவை தினமும் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டுதான் ஆரம்பிச்சாரு. ஆரம்பிச்சுட்டு என்னுடைய இந்த மீசை இப்படி பண்ணிட்டு, கண்டிப்பா உங்களுக்கு என் படத்துல ஒரு ரோல் இருக்கு அப்படின்னு சொன்னாரு. தருவாரா மாட்டாரா அது வேற விஷயம். அப்போ அவர்கிட்ட நான் தனிப்பட்ட முறையில நான் கேட்டேன். நான் ஈவன் செய்தியாளர்கள்லாம் இருக்கும்போது அவர்கள் மத்தியில கூட கேட்கல, நான் பர்சனலா கேட்டேன். தம்பி, நம்ம தலைவருக்கு ஏதாவது கதை வச்சிருக்கீங்களா? நீங்க பயங்கரமான தலைவர் ஃபேன் ஆச்சு, அவரை மீட் பண்ணி கதை சொன்னீங்களா அப்படின்னு கேட்டேன். அப்போ, அண்ணா நான் சொல்லாம இருப்பேன், நீங்க நம்புறீங்களா? நான் அவருக்கு 2 கதைகள் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இப்போ அண்மையில கூட அவரை பார்த்துட்டு வந்தேன். அவரிடம் ஒரு கதை சொல்லியிருக்கேன். அவருக்கு அந்த கதை ரொம்ப பிடிச்சிருக்கு. நிச்சயமா நீங்க நினைக்கிற மாதிரி ஒரு படம் அமையணும் அப்படின்னு சொன்னேன். நான் அட்லீஸ்ட் சொன்ன ஒரு வார்த்தையை கூட மாத்தி சொல்லல. ஏன்னா அவரும் இந்த வீடியோ பார்ப்பாரு, அதனால அதை சொல்றேன். ஒரு இடத்தில் ஒரே ஒரு வார்த்தை கூட நான் மிகையா சொல்லல. அட்லீஸ்ட் சொன்ன வார்த்தை நிச்சயமா நடக்கணும், தலைவர் கூட என்னோட படம்ங்கிறது நிச்சயமா உண்டு அப்படின்னு. அப்பவே நான் வெளியே பேசிட்டு வந்த பிறகு சில சேனல்கள்ல இதை நான் பகிர்ந்துகிட்டேன். இது அட்லி சொன்னது உண்மையா இருந்தான்னா அவர் கதை சொல்லிட்டாரு, தலைவருக்கு அது பிடிச்சிருக்கு. அப்போ
இப்போதைக்கு அட்லி வந்து வேற எந்த படத்துலயும் கமிட் ஆகல அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ ஒரு தெலுங்கு தமிழ் அந்த பைலிங்கல் படம் ஒன்று பண்ணிட்டு இருக்காரு. அல்லு அர்ஜுனை வச்சு மிக பிரம்மாண்டமான முறையில. ஈவன் நம்ம சங்கர் படங்களை தான் அப்படியெல்லாம் சொல்லுவோம். அதற்கு இணையான ஒரு ஐப்போட அந்த படம் உருவாயிட்டு இருக்கு. அல்லு அர்ஜுன் படம். சன் பிக்சர்ஸ் தான் அந்த படத்தின் தயாரிப்பாளர். இப்போ அந்த படம் முடிந்த பிறகு அட்லி ரஜினியை இயக்குவதற்கான அந்த ப்ராஜெக்ட்ல வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இப்ப அந்த பிளாஷ்பேக்கையும் இந்த செய்தியை வந்து எனக்கு நீங்க ஒரு முடிவுக்கு வரலாம். அப்படி ஒருவேளை அட்லி இயக்க வாய்ப்பு வந்தா அந்த படம் வந்து எப்படி இருக்கும்? உடனே பலரும் அட்லி வந்து இப்பவே ஒரு 100 படங்களுடைய கதைகளை வந்து மிக்ஸ் பண்ணி அவர் ஒரு படமா பண்ணிடுவாரு. அல்லது பாஷா படையப்பா ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி அவர் ஒரு ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணிடுவாரு. இந்த ரேஞ்சில் வந்து கமெண்ட்ஸ் எல்லாம் என்னால பார்க்க முடியுது சோசியல் மீடியால. நான் இப்போ திரும்ப சொல்றேன், ஒரு கதைங்கிறது புதுசா அந்தரத்துல இருந்து வானத்துல இருந்து குதிச்சு வர்றதில்ல. ஏதோ ஒரு படத்தினுடைய தொடர்ச்சி, ஒரு கதையின் தொடர்ச்சியா தான் அடுத்தடுத்த கதைகள் உருவாகுது. இப்ப நம்ம பாஷாவை கொண்டாடுறோம்ல, இந்த பாஷா ஒரிஜினல் கதையானா பாஷா வந்து ஹிந்தியில வெளியான ஹம் படத்துல இருந்து ஒரு பகுதி, ரஜினி இன்ஸ்பயர் ஆன ஒரு பகுதியை எடுத்துக்கிட்டு அவரும் அதில் நடிச்சிருந்தாரு. அதனால அது ஒரு பகுதியை எடுத்து ரஜினி சார் வந்து இதை இப்படி டெவலப் பண்ணலாம் அப்படின்னு ஐடியா கொடுத்து சத்யா மூவிஸ் வந்து, அதாவது ஆர் எம் வீரப்பன் அவர் வந்து அதுக்கு ஒரு ஸ்கிரிப்ட் தயார் பண்ணி அப்படித்தான் வந்து இப்ப நம்ம இந்த பாஷாவை பாக்குறோம். நீ ஹம் பாருங்க, ஹம் படத்துக்கும் இதுக்கும் வந்து பெரிய இது இருக்காது. ஹம் வேற ஒண்ணு. அந்த படத்துல இருந்து ஒரு சின்ன பிட்டு எடுத்துக்கிட்டு இந்த கதை எப்படி ஒரு பிரம்மாண்டமான படமா அவங்க மாத்துறாங்க. சோ ஒவ்வொன்றுமே அப்படித்தான். ஒரு கதையை வந்து அது போலத்தான் இன்ஸ்பயர் ஆகிறது, அல்லது பார்த்து இது இப்படி இருந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கற்பனையில் வந்து வேறு கதையை உருவாக்குறது, இப்படித்தான் நடக்குது. இப்போ சத்திரியன் படம், இந்த சத்திரியன் படத்தை பார்த்துதான் வந்து இவரு அட்லி வந்து தெறி படத்தை எடுத்தாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்கோர்ஸ் சத்திரியனுடைய சாயல் வந்து இல்லாம இல்லை. ஆனால் உங்களை அந்த 2.5 மணி நேரம் அந்த படம் கட்டி போட்டுச்சா இல்லையா, அவ்வளவுதான் கேள்வியே. திரைப்படம் விஜய் உங்க கெரியர்ல அது இப்போ இந்த லேட்டஸ்டா வந்த படங்கள் ஒரு 10 படம் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல வந்து அந்த படம் பாக்ஸ் ஆபீஸ்லயும் சரி, படத்தோட அந்த விமர்சன ரீதியாகவும் சரி, அந்த படம் நன்றாக இருந்ததுன்னு அத்தனை பேருமே சொன்ன ஒரு படம். பெரிய அளவு வசூல் பார்த்த படமா அத உங்களை உட்கார வச்சாருல, பார்க்க வச்சாருல, அதுதான் வந்து அட்லியுடைய திறமை. இப்போ ஜவான் படத்துக்கு வந்தீங்கன்னா, ஜவான் வந்து பல கதை, பல படங்களுடைய சாயல் அதுல தெரியும் உங்களுக்கு. சங்கருடைய மாணவர் அவரு. சோ சங்கருடைய ஸ்டைல், மேக்கிங் ஸ்டைல் வந்து அந்த படத்துல இருக்கா. சோ அது வந்து பல படங்களை உங்களுக்கு நினைவூட்டும். இந்தியன் நினைவூட்டலாம், அல்லது வேற வேற சில படங்கள் வந்து உங்களுக்கு ஞாபகத்துக்கு வரலாம். ஆனா அந்த ஜவான் படம் வட இந்தியாவில் ஏற்படுத்திய பாதிப்பெல்லாம் வந்து அமேசிங். நீங்க எல்லாம் நினைச்சு கூட பார்க்க மாட்டீங்க. அப்படி ஒரு வரவேற்பு ஜனங்க கொண்டாடினாங்க அந்த படத்தை. அவங்களுக்கு எந்த ஒரு படமும் அவங்களுக்கு நினைவுல வரல. மாறாக அந்த படத்தை 3 மணி நேரம் ஆடாம அசையாம திரையரங்குல உட்கார்ந்து ரசிச்சாங்க. அதன் விளைவு ஷாருக் கான் கேரியர்ல மட்டும் இல்லை, இந்தி திரைப்பட உலகத்திலேயே மிக அதிக வசூலை குவித்த 1200 கோடி ரூபாய்ங்கிற மிகப்பெரிய வசூலை குவித்த படமா ஜவான் வந்து மாறுச்சு. சோ இப்படி ஒரு இயக்குனருக்குள்ள ஒரு நீங்க இந்த கதையை வந்து அவரே அந்த தழுவல் இருக்கு அப்படிங்கிற குறைய சொன்னாலும் அதை உட்காந்து பார்க்க வைக்கிற மாதிரி படத்தை எடுக்கிறாரு அப்படிங்கிற ஒரு நிறை அவர்கிட்ட. அதனால வந்து ரஜினியை அட்லி இயக்குனா அந்த படம் எப்படி இருக்கும் அப்படின்னா உண்மையிலேயே வந்து பிளாஸ்டா இருந்தாங்க. ஏன்னா அட்லிக்குள்ள அந்த மாதிரியான ஒரு இயக்குனர் இருக்காரு. நீங்க ரைட்டரா அவரை பார்க்காதீங்க, ஒரு இயக்குனரா பாருங்க. அவர் நிச்சயமாக ரஜினியை வச்சு ஒருவேளை அவர் அந்த படத்தை எடுத்தாருனாக்க அது மிக பிரம்மாண்டமான ஒரு மிகப்பெரிய வெற்றி படமா அமையும் அப்படிங்கிறது எந்த சந்தேகமும் இல்லை. இன்னொன்னு நான் திரும்ப சொல்றேன், உங்களுக்கும் எனக்கும் இருக்கிற சினிமா அறிவை விட ரஜினிக்கு இருக்கிற சினிமா அறிவுங்கிறது பல 100 மடங்கு பெருசு. அவருடைய விஷன், அவருடைய பார்வை, ஒரு படம், ஒரு கதை குறித்து அவருடைய கண்ணோட்டங்கள்லாம் அதெல்லாம் வேற. இப்போ சௌந்தர்யா சொல்லி பாருங்க, ரஜினி அப்பா வந்து கதை சொன்னாருன்னா அதை வந்து கேட்டுக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கும். ஏன்னா ரஜினி மாதிரி கதை நேரேட் பண்ணக்கூடிய ஆட்கள் யாருமே இல்லை. நான் திரும்ப சொல்றேன், ராஜா சார் சொன்னதான் அந்த வள்ளி படத்துல ஏன் அவர் வந்து படத்தை உடனே இசையமைக்க ஒத்துக்கிட்டாரு அப்படின்னா, இவரு கதை சொன்னது எப்படி ரிவர்ஸ்ல சொல்றாரு தலைவர்.
கிளைமேக்ஸ சொல்றாரு முதல்ல. தன்னை ஏமாத்திட்டு போன காதலன் மீண்டும் தன்னை ஏத்துக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கிட்ட வரான். பொண்ணு வந்து அந்த காதலனுக்காக போராட்டம் நடத்துறா. அந்த போராட்டத்துக்கு பணிந்து அவளை ஏத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த காதலன் வரான். அப்போ அவன் காதலை சொல்லும் போது அதை ஏத்துக்காம மண்ணுல மறைச்சு வச்சிருந்த வாளை எடுத்து ஒரே சொருகிறார். இது கிளைமேக்ஸ். இந்த கிளைமேக்ஸ சொன்ன உடனே ஸ்டன் ஆயிட்டார் ராஜா சார். என்ன ரஜினி இப்படி ஒரு கதை சொல்றீங்க, என்ன மாதிரி எப்படி இருக்கு இந்த நாட்டு, சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் முழு கதையை வந்து அவர் கேட்கிறார். இது ரஜினியினுடைய கதை சொல்லுகிற பாணி. இத பல இடங்கள்ல ராஜா சார் சொல்லிப்பார். அப்படிப்பட்ட ஒரு ரஜினி சாருக்கு ஒரு கதையை சொல்றதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. பல பேருக்கு பேச்சே வராது அவர்கிட்ட எல்லாம். அவர் ரொம்ப எளிமையா இருக்காரு, எல்லாருக்கிட்டையும் சகஜமா பழகுறாரு, சகஜமா தெரியுதுன்றதுனால யாரும் வந்து அப்படி எடுத்துக்காதீங்க. நட்சத்திரம் ஒரு முறை நீங்க அவர் பக்கத்துல போய் அல்லது அவர்கிட்ட பேசுற வாய்ப்பு வந்ததுன்னா எந்த அளவுக்கு நீங்க தடுமாறுவீங்கன்றது அப்போ நீங்க புரிஞ்சுப்பீங்க. அந்த மாதிரியான ஒரு ஆளுமை ரஜினி. அவர்கிட்ட ஒரு கதையை சொல்லி அந்த கதையை அவர் நல்லா இருக்குப்பா பண்ணலாம், டெவலப் பண்ணு அப்படின்னு சொல்றதெல்லாம் வந்து சாதாரண விஷயம் இல்லை. சோ அப்படி கதைகள் சொல்லி வச்சிருக்காங்க. இதுல இந்த 175க்கு அட்லி அமைவாரா அப்படிங்கிறது நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம்.